ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் நீட் தமிழ் சேனல். இந்த வருஷம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீட்ல கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் டஃபா தான் ஃபீல் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் சும்மா சொல்லல, எக்ஸாம் சென்டர்ல நேர்ல போய் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசணும்னால தான் சொல்றேன். ஸோ நான் 2025, 2026, ரீநீட் 2026 இந்த 3 கொஸ்டின் பேப்பரும் அனலைஸ் பண்ணேன். ஸோ அதுல இருந்து ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ முழுசா பாருங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு கேட்டா 2027ல நீட் எழுத போறவங்களுக்கு, அதே மாதிரி 11th இருந்து 12th போய் நீட் எழுத போறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ பசங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்ல போறது வந்து என்சிஆர்டி ரீடிங் தான். என்சிஆர்டி வந்து நார்மலா கேஷுவலா ரீட் பண்ணதுல உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. ஏன்னா டீப்பா கான்செப்ட் ஓரியன்டடா தான் கொஸ்டின் கேக்குறாங்க. டைரக்ட் கொஸ்டின்ஸை விட கான்செப்டுவல் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் தான் அதிகம். ஓகேவா? அடுத்தது நான் சொல்ல போற பாயிண்ட் வந்து பசங்களா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பேஸ்டு. உங்களுக்கு தெரியும், கெமிஸ்ட்ரியில ஆர்கானிக், இன்ஆர்கானிக், பிசிக்கல்னு 3 பிரிவு இருக்கு. அதுல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஜஸ்ட் கேஷுவலா நேம் ரியாக்ஷன்ஸ் அப்படியே மக்கப் பண்ணி மனப்பாடம் பண்ணதுனால எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது பசங்களா. ப்ராப்பர் மெக்கானிசத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்க முடியும். இப்போ நாம இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு வரும்போது, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில என்சிஆர்டி தான் எல்லாமே. ஸோ அந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருக்கிற சின்ன சின்ன எக்ஸப்ஷன்ஸ், ட்ரெண்ட்ஸ், அதே மாதிரி டேபிள்ஸ், இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஓகேவா? பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு வரும்போது உங்களுக்கே தெரியும், ஃபார்முலாஸ் தான் எல்லாரும் மக்கப் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஃபார்முலா மியர் மக்கப் பண்ணி அது வந்து அட்டென்ட் பண்ற அளவுக்கு டைரக்ட் கொஸ்டின் இப்போ நம்ம எக்ஸாம்ல வர்றது இல்ல. சோ அந்த ஃபார்முலாவை படிக்கணும். ஆனா ஃபார்முலா படிக்கிறதுக்கு முன்னாடி அது எந்த கான்செப்ட், அந்த கான்செப்ட்ல இந்த ஃபார்முலா எப்படி அப்ளை பண்றது, இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். சோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து அகாடமிக் ஓரியன்டான ப்ராப்ளம்ஸ். ஆனா அகாடமிக் ப்ராப்ளம்ஸ் மட்டும் இல்ல, இங்க வந்து டைம் பிரஷர் ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் இருக்கு. இது வந்து அகாடமிக்ஸ் கிடையாது. சோ இதுல வந்து நீங்க பர்சனலா ஒர்க் அவுட் பண்ணாதான் உங்களுக்கு வரப்போற எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்க முடியும். வாட் இஸ் திஸ் டைம் பிரஷர்? இப்போ நம்ம எக்ஸாமோட பேட்டர்னை மாறிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பேட்டர்ல வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸை விட அனலைஸ் பண்ணி சால்வ் பண்ற கொஸ்டின் தான் அதிகம். இதுல வந்து இன்டகிரேட்டட் டாபிக்ஸ் எல்லாம் வருது. அப்படின்னு என்ன தெரியுமா? மல்டிபிள் சாப்டர்ஸ் இருக்கிற கான்செப்ட ஒரு சிங்கிள் ப்ராப்ளத்துல வந்து கொண்டு வர்றாங்க. சோ இத வந்து ஓவர்லாப்பிங் டாபிக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது இதை சால்வ் பண்றதுக்கு நீங்க கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணி தான் ஆகும். சோ இந்த கொஸ்டின்ல நீங்க எடுக்கிற டைம் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸை அட்டென்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் பில்ட் ஆகும், பிரஷர் பில்ட் ஆகும். இதுதான் டைம் பிரஷர். நீட்னாலே பிரஷர் தான். இந்த வருஷம் நீங்க நீட்டும் எழுதியிருக்கேன், அதுக்கப்புறம் ரீநீட்டும் எழுதியிருக்கேன். சோ ரீநீட்டும் போற பசங்க பிஃபோர் என்டரிங் தி எக்ஸாம் ஹால் அவங்களுக்குள்ள ஸ்ட்ரெஸ் ஆல்ரெடி இருக்கு. சோ எக்ஸாம்ல வேற கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கா அனாலிட்டிக்கல் பேஸ்டு கொஸ்டினா இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமா தான் இருக்கு. சோ எக்ஸாமோட நேச்சர் மாறி இருக்கு. கெமிஸ்ட்ரி முன்னாடி மாதிரி இல்ல. கொஞ்சம் டீப்பா கான்செப்சுவலா படிச்ச பசங்களுக்கு மட்டும்தான் ஸ்கோர் எடுக்க முடியும். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி டைம் பிரஷர், ஸ்ட்ரெஸ் இது எப்படி ஓவர் கம் பண்றது? பசங்களா, படிக்கிற கான்செப்ட்ல நீங்க கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லா சிஸ்டத்திலயும் எல்லா ஃபேக்கல்ட்டியும் சொல்லுவாங்க. ஆனா கொஸ்டின் பிராக்டிஸ் மட்டும் பண்ண பத்தாது. அதுலயே வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 சொல்லி நீங்க டிஃபரெண்ட் டிஃபிகல்ட்டி லெவல்ல கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். சோ பசங்களா, எல்லாரும் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆனா நீங்க நல்ல மார்க் எடுக்கணும்னா இனிமே ஒவ்வொரு டாபிக்லயுமே லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 சொல்லி டிஃபரெண்ட் டிஃபிகல்ட்டி லெவல்ல கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். லெவல் 3ல கொஸ்டின்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ற பசங்களுக்கு நம்ம நீட் 2026லயும் ரீநீட்லயும் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சோ பசங்களா, ஃபைனலி நான் சொல்ல போறது ஒண்ணுதான், மியர் மக்கப்பு, மனப்பாடம் இது வேலைக்கு ஆகாது. நீங்க டீப் இன்டு தி என்சிஆர்டி. சிலபஸுக்கு வெளியே இருந்து எந்த கொஸ்டினும் கேட்கல. சோ நீங்க சிலபஸுக்கு வெளியே போய் கொஸ்டின் எடுத்து ரெஃபரன்ஸ் புக் எடுத்து எதுவுமே பிராக்டிஸ் பண்ண தேவையில்ல. சிலபஸுக்குள்ள இருக்கிற விஷயம் தான் பிராக்டிஸ் பண்ணணும். ஆனா அதை வந்து கொஞ்சம் டீப்பா, கொஞ்சம் கான்செப்சுவலா, கொஞ்சம் டெப்த்ல பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். சோ 4 சீக்ரெட் இருக்கு. என்சிஆர்டி ரீடிங் வேணும், அதே மாதிரி நீங்க ரெகுலரா கொஸ்டின்ஸை பிராக்டிஸ் பண்ணணும், அதே மாதிரி ப்ராப்பரா ரிவைஸும் பண்ணணும். இது மட்டும் இல்ல, நீங்க என்ன பண்ணணும், கான்செப்சுவல் கிளாரிட்டியும் பில்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த 4 விஷயங்கள் நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே போதும். ஆனா கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணும்போது மட்டும் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 இதை மறந்துடாதீங்க. டிஃபரெண்ட் டிஃபிகல்ட்டி லெவல்ல ஒரு கொஸ்டினை பிராக்டிஸ் பண்ணாதான் அந்த கான்செப்ட் நீங்க பக்காவா படிச்சிருக்குன்னு அடையாளம். ஓகே, சோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு உங்களோட நீட் 2027க்காக ப்ரிப்பரேஷன் ஜேர்னி ஆரம்பிங்க. உங்களுக்காக நிறைய சர்ப்ரைசஸ் வந்து நம்ம ஃபியூச்சர் நீட் தமிழ் சேனல்ல நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பிக் சர்ப்ரைஸ் வந்து நம்ம சேனல் உடனே வரப்போகுது. அதுக்காக எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட். ஆல் தி பெஸ்ட்.